ம், மன் ஹாவுலாயில் ஃபத்தையாத்து யா மரியம். ஆம், மரியமே, ஆம், ஓ, இந்த யுவதிகள் யார்? இந்த யுவதிகள் யார்? யுவதிகள் யார்? உங்களுக்கு தெரியும், இந்த சொல்ல படிச்சிருக்கீங்க நம்ம ஏற்கனவே. பத்தாட ஜம்மு, பத்தாட ஜம்மு ஏத்துன். பத்தாத்துன் ஜம்மு ஃபத்தையாத். பத்தாத்துன், பத்தாத்துண்ட ஜம்மு, பத்தாத்துண்ட ஜம்மு நினைக்கிறது ஃபத்தையாத். அதாவது யுவதிகள், யுவதிகள். பத்தாண்ட இளைஞன், இளைஞர்கள், யுவதிகள். என்ன சொல்றாங்க? ஹுன்ன, மரியமோட்டம் கேள்வி கேள்விப்படுது. ஹுன்ன ஜமீலாத்தி. என்ன சொல்றாங்க? சொல்லுங்க. ஹுன்ன, அவர்கள் வகுப்பு தோழிகள். அவர்கள் என்னுடைய வகுப்பு தோழிகள். வகுப்பு தோழிகள். அடுத்த கேள்வி பாருங்க. ஹுன்னண்ட அவர்கள் என்ன? பெண்கள். ஹுவஹுமாஹும், ஹியஹுமா ஹுன்ன, ஹியஹுமா ஹுன்ன. அடுத்தது அஹவாத்துன் ஹுன்ன. அஹவாத்துன் ஹுன்ன. அஹவாத்துன் ஹுன்ன. என்ன இதுக்கு என்ன சொல்லுங்க பாப்போம். அஹவாத் அவர்கள்ட. இல்ல, இது முன்னால முன்னுக்கு வராது. அஹவாத்துன் ஹுன்ன, அவர்கள் சகோதரிகளா? இந்த அலிஃபு ஹம்ஸத்துல் இஸ்திஃபாம். நஅம் ஹுன்ன அஹவாத்துன், அவர்கள் சகோதரிகள், அவர்கள் சகோதரிகள். அடுத்தது பாருங்க. அடுத்தது மன் அபூஹுன்ன. அடுத்த கேள்வி பாருங்க. மன் அபூஹுன்ன. அப்ப அவரோட சகோதரிகள், அவர்களுடைய தந்தை யார்? அவர்களுடைய தந்தை. அவ எல்லாரும் சகோதரி. அபூஹுன்ன, அபூஹுன்ன அஷ்ஷைஹு பிலால். அஷ்ஷைஹு பிலால், அவருடைய தந்தை ஷேக் பிலால். உம்முஹுன்ன, அவருடைய உம்மா, தாய், உஸ்தாதத்தி. உஸ்தாதத்தி, உஸ்தாதுண்டா ஆசிரியர். என்ன? உஸ்தாதத்தி, உஸ்தாதத்துன்னுண்டா பெண் ஆசிரியை. முதர்னிஸ்ங்கிறது நம்ம பொதுவாக பாவிக்கிறது. உஸ்தாதுங்கிறது எப்படி கண்ணியமா பாவிக்கிறோம், அதுவும் ஆசிரியர். உஸ்தாதத்தி இப்ப பெண்ணுக்கு உஸ்தாதத்துன். அதே பாருங்க. ஐன பைத்துஹுன்ன. அடுத்த கேள்வி. ஐன பைத்துஹுன்ன. அவங்களோட ஐன பைத்துஹுன்னண்டா வீடு எங்கே உள்ளது? ஐன பைத்துஹுன்ன, அவர்களுடைய வீடு எங்கே? அவர்களுடைய வீடு எங்கே? ஐனண்டா எங்கே, பைத்துங்கிறது பாருங்க. அவர்களுடைய வீடு எங்கே? பைத்துங்கிறது முலாப், ஹுன்னங்கிறது முலாப் இலைஹி. அவர்களுடைய வீடு எங்கே? அவர்களுடைய வீடு எங்கே? சரி, பைத்துங்கிறது முலாப், ஹுன்னங்கிறது முலாப் இலைஹி. அவர்களுடைய வீடு எங்கே? அவர்களுடைய வீடு எங்கே? அடுத்த பாருங்க. பைத்துஹுன்ன கரீபுன். பைத்துஹுன்ன கரீபுன் பாருங்க. மினல் மதரசா, மினல் மதரசத்தி. பைத்துஹுன்ன கரீபு மினல் மதரசா. சொல்லுங்க. பைத்துஹுன்ன கரீபு மினல் மதரசாண்டா பள்ளிக்கூடத்துக்கு அருகில் அவர்களுடைய வீடு உள்ளது. மதரசாவுக்கு அருகில் அவர்களுடைய வீடு.
அவருடைய வீடு உள்ளது. பாருங்க, இதை பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. நாம படிச்ச வசனம் தான். பைத்துங்கிறது ஏற்கனவே சொல்லிதாங்க. முலாப் பைத்துங்கிறது என்னது? அவர்களுடைய வீடு பள்ளிக்கூடத்துக்கு அருகில். முலா 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 ஹுன்னங்கிறது என்ன? முலாஃப் இலைஹி இல்லையா? முலாபிலே ஹுன்னங்கிற முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி. இப்ப இந்த வசனத்தை நான் என்னத்தை சொல்ல வரேன்டா, இப்ப நம்மளுக்கு எப்ப தெரியும் ஒரு வசனத்தை ஆரம்பிக்கிற சொல் நம்ம சொல்ல முப்ததான். வசனத்தை ஆரம்பிக்கிற சொல் முப்ததான் சொல்லுவோம். வீடு பைத்துங்கிற சொல்லி தான் ஆரம்பிக்குது. இந்த பைத்துங்கிற சொல் தான் அந்த வசனத்தை ஆரம்பிக்குது. சரி, பைத்துன்னு ஆரம்பிச்சா ஒரு முப்ததா வந்தா, ஒரு எழுவாய் வந்தா, ஒரு சொல்ல ஆரம்பிச்சா அந்த ஒரு சொல்லுன்னு சொல்லி முடியணும். அப்ப இதுல எந்த சொல்லில முடியுது இந்த வசனம்? கபர் எது இந்த வசனத்துல? கரீபுன். பாருங்க, இந்த வசனம் இதெல்லாம் முடியுது. அவர்களுடைய வீடு அண்மையில் உள்ளது. வெவ்வேறு தமிழை வச்சு என்ன? கரீபுன். இப்ப அவர்களுடைய வீடு, அவர்களுடைய வீடுங்கிறது ஒரு வசனத்தை முடிச்சு வைக்கிறதா இல்லையே? அவர்களுடைய வீடு என்னன்னு சொன்னா நம்ம கேள்வி என்ன? அவருடைய வீடு எங்க பக்கத்தில் உள்ளதா, தூரத்தில் உள்ளதா, இந்த அழகானதா, இல்ல பழையதா, இல்லையா? ஒரு கேள்வி வந்து வரும். வெறுமனே அவர்களுடைய வீடுன்னு சொல்லி போட்டாம இருக்கலாது. அவரோட வீடு என்னங்கிறத சொல்லணும். என்ன அவங்களோட வீடு எப்படியா? கரீபுன், அண்மையில் உள்ளது. இவரை சொல்லுவோம் நாம ஹபர். ஒரு வசனத்தை வாசிச்சு முதலாவது இதை வழங்க எடுத்தோம்னா சரி, வழங்க எடுக்கக்கூடிய வந்துட்டுன்னு சொன்னா நம்ம எந்த வசனத்தையும் வழங்கி எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, பைத்து ஹுன்ன, பைத்துங்கிற முப்ததா, முப்ததாவே இருக்குது. முலாப் ஹுன்னங்கிற முலாபிலை, கரீபுங்கிற ஹபர், ஹபர் இந்த வசனத்தை முடிச்சு வைக்குது. மின்னுங்கிறது என்ன? இடைச்சொல். மின்னுங்கிறது என்ன? இடைச்சொல் தானே. ஜார். மதரசாங்கிறது மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர். சரியா? மின்னுங்கிறது என்ன? இடைச்சொல். ஜார். அல் மதரசாங்கிறது என்ன? மஜ்ரூர். இடைச்சொல் வந்து அடுத்த சொல்லுக்கு என்ன செய்யும்? கஸ்ரா வரும். எப்பயும் கஸ்ரா தான் மிக்க வந்தாங்க. அதாவது கபருக்கு என்ன ஹரக்கத்து வரும்? லம்மத்தைன் வரும். என்ன கபருக்கு? லம்மத்தை. முப்ததாக்கு லம்மத்து வரும். சரி, நான் மேலோட்டமா உங்களை சொல்லிட்டு போறேன் இன்ஷா அல்லாஹ். சரி, அதுல அடுத்து பாருங்க, தமாரீன். حول المبتدأ في الجمل الآتية إلى جمع كما هو موضح في المثال. என்ன இப்ப பாருங்க, அப்ப இதுல சொல்றாங்க என்ன? முப்ததா மாத்துட்டான். முப்ததான்னா நம்மளுக்கு தெரியும். இதுல இந்த சொல்லுல இந்த ரெண்டு ஹாதிஹி பின்துங்கிறதுல எது முப்ததாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஹவ்வில் முப்ததா ஃபில் ஜுமல் ஆத்தியதி இலா ஜம்இன், ஜம்மாக மாத்துட்டான். முப்ததாவை ஜம்மாக மாத்துட்டான். கமா ஹுவ முவத்திஹுன் ஃபில் மிசால். ஒரு உதாரணத்துல சந்திக்கிறத போல முப்ததாவை மட்டும் ஜம்மாக மாத்த சொல்லிக்கிறாங்க. சரி, பாருங்க, இதுல எது முப்ததா சொல்லுங்க ஆகும். இப்ப இதுல எது முப்ததா? ஹாதிஹி என்ன? ஹாதிஹி முப்ததா. அதான் வசனத்தை ஆரம்பிக்குது. ஒரு பெயர் சொல்ல ஒரு பெயர் சொல் வசனத்தை எது ஆரம்பிக்குதோ அதுதான் முப்ததா. இப்ப ஜும்லா இஸ்மியா, பெயர் சொல் வசனத்துக்கு நாம சொல்லுவோம் அல் ஜும்லத்துல் இஸ்மியா, பெயர் சொல் வசனம் வாக்கியம். அல் ஃபீல கொண்டு ஆரம்பிச்சா அல் ஜும்லத்துல் ஃபியாலியா, பெயர் வினைச்சொல் வாக்கியம். ஃபியல் ஜும்லா ஃபியாலியா. சரி, ஹாதிஹி பின்துன். பாருங்க, அப்ப ஹாதிஹி பின்த். பின்த் என்னது? மகள். பின்த்னா மகள். சரி, இப்ப பாருங்க, அப்ப நாம இதுல என்ன செஞ்சீங்க? முப்ததா மாத்தி. அப்ப இங்க முப்ததா மாத்தினம்டா கபரும் ஜம்மாக மாறும். சரியா? ஹாதிஹிங்கிறது இங்க என்ன மாறிக்குது? ஹாஉலாஇ பனாத்துன். பிந்திர ஜம் ஹாதிஹிட ஜம் என்ன? ஹாஉலாஇ. சரியா? ஹாதிஹிட ஜம்மு ஹாஉலாஇ. பிந்திர ஜம் என்ன? பனாத். சரியா? அப்ப என்ன எப்படி பொருள் சொல்லி வரும்? எப்படி சொல்லுங்க. ஹாதிஹி பின் மகள்கள்.
மகள், இவர்கள் மகள்கள். இவர்கள் மகள். இவள் இவர்கள் மகள், மகள். ஓ இவர்கள் மகள். இவர்கள் மகள். ஓ மகள்கள். சரி, நம்ம போன வாரத்துக்கு ஒரு விஷயத்தை நான் அவ்வளவு ஞாபகப்படுத்தினேன். பெண்பால் பன்மை. பெண்பால் பன்மையாக ஒரு சொல்ல மாத்திரண்டா நாம் என்ன செய்யணும்னு சொன்னேன் நான் ஞாபகத்துக்கு. அலிஃபையும் ஒரு அலிஃபும், அந்த சொல்லில ஒரு அலிஃபும் ஒரு தாவும் சேர்க்கணும் இறுதியில. இந்த பின்துங்கிற சொல்ல பாருங்க, பின்த், பின்துன், பனாத்துன், இது வேற வந்து கடைசியில சேர்ந்திருக்கு. ஆனா ஒரு எழுத்து பாருங்க, பின்த் பனாத்துன் வந்து இல்லையா? சரி, மத்த சொல் எல்லாத்தையும் பாருங்க. தாலிபத்துன், தாலிபாத் சேர்ந்து வந்து முதர்ரிசாத்துன், தாலிபுன், தாலிபாத்துன், முதர்ரிசுன், முதர்ரிசாத்துன். சரி, இப்ப நீங்க ஏதோ அந்த ஏதோ ஒவ்வொரு சொல்லையும் பார்த்தாலும் மதிக்கலாம். நீங்க இதெல்லாம் பெண்பால் பன்மை. பெண்பால் பன்மை தானே, பெண்பால் பன்மை சொல் தானே. பாருங்க, ஹாதிஹி தாலிபத்துன். என்னையாம் ஹாதிஹி தாலிபத்துன்டா? இவர்கள், இவள் மாணவன். ஹாதிஹி தாலிபத்துன், இவள் ஒரு மாணவி. என்ன மாணவி. அங்கால எப்படி வரும்? ஹாஉலாயி தாலிபாத்துன். ஹாஉலாயி தாலிபாத்துன். அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் இப்ப நான் இது என்னண்டா இதுல சொல்ல வராங்க என்னண்டா, இவடத்த இங்க பாருங்க, இங்க ஹாதா இபுனுன், அது பெண்பால் தான். இவடத்த ஹாதா இபுனுன், ஹாவுலாயி அபுனாண்டு வரும். இது என்ன, ஹாவுலாயி ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் ஹாவுலாயி தான் பாவிக்கிற, அது மாறாது. சரியா? ஒருமைக்கு மட்டும்தான் ஹாதா ஹாதிகின்ற வரும். பன்மைக்கு ஹாவுலாயி தான், ஆண்பாலா இருந்தாலும் சரி பெண்பாலா இருந்தாலும் சரி. சரியா? ஓகே. சரி, இப்ப பாருங்க, உங்களுக்கு விவாதத்துக்கு ஹாதா பாருங்க, ஹாதா முதர்ரிசுன், ஹாதா முதர்ரிசுன், இவர் ஒரு ஆசிரியர். சரிதானே? சரியா? இப்ப பாருங்க, ஹாவுலாயி, ஹாவுலாயி முதர்ரிசூன, முதர்ரிசூன, ஹாவுலாயி முதர்ரிசூன, ஹாவுலாயி முதர்ரிசூன. இப்ப ஹாதிஹி, ஹாதிஹி முதர்ரிசத்துன், அதே சொல்ல வச்சு சொல்றேன் நான். முதர்ரிசத்துன், ஹாதிஹி முதர்ரிசத்துன். சரி, இங்க பாருங்க, திருப்பி இந்த சொல்ல மாத்திரல. இப்ப ஹாவுலாய் முதர்ரிசாத்து. சரியா? ஹாவுலாய், ஹாவுலாய் முதர்ரிசாத்துன். இந்த பன்மை, பன்மை ஒருமைக்கும் பன்மை, பன்மையில ஆண்பால் பன்மைக்கும் பெண்பால் பன்மைக்கும் ஹாவுலாய் தான் பாவிக்கிறேன். நை ரெண்டுக்கும் பாருங்க. சரியா? இப்ப வணங்கிடாது. பாருங்க, ஹாதா முதர்ரிசுன், இவர் ஒரு ஆசிரியர். ஹாவுலாய் முதர்ரிசுன், இவர்கள் ஆசிரியர்கள். ஹாதிஹி முதர்ரிசத்துன், இவர் ஒரு ஆசிரியை. ஹாவுலாய் முதர்ரிசாத்துன், இவர்கள் ஆசிரியைகள். இந்த ஹாவுலாயி பன்மைக்கு ஒரு சொல் தான் பாவிக்கிறேன். இதுக்கு வேற பெண்பால் சொல் இல்லை. ஆண் ஒருமைக்கு ஹாதா ஹாதிஹி, பன்மை ரெண்டுக்கும் ஒரே சொல் தான், ஹாவுலாயி தான். இவர்கள் இவர்கள் தான், இவர்கள் இவர்கள் தான். பொதுவாக இவர்களே பாவிப்போம், ஹாவுலாய். சரிதானே? சரி, இப்ப பாருங்க, அடுத்தது பாருங்க, இதுல வார எல்லாத்துக்கும் ஹாவுலாய் தான் பெரும். நாமே பாருங்க, அடுத்தது ஹாதி முதர்ரிசத்துன், ஹாவுலாய் முதர்ரிசாத்துன். பாருங்க, முதர்ரிசுன், முதர்ரிசாத்துன், ஒரு அலிஃபையும் தாவும் சேர்த்திக்கும். ஹாதிஹி தபீபத்துன், ஹாவுலாய் தபீபாத்துன், தபீபாத்துன். ஹாதிஹி முஸ்லிமத்துன், ஹாவுலாய் முஸ்லிமாத்துன், முஸ்லிமாத்துன். ஜௌஜத்துன், ஜௌஜத்துன் என்ன? ஜௌஜத்துன் ஏற்கனவே சொல்லியிருந்த ஞாபகம் மிக. ஜௌஜத்துன்டா மனைவி. மனைவி. ஓ, ஜௌஜுண்டா கணவன், அவர பெண்பால் ஜௌஜத்துன் மனைவி. மனைவி. ஓ மனைவி. ஜௌஜுண்டா கணவன், ஜௌஜத்துண்டா கனைவி, மனைவி. அடுத்து ஹாதி உக்துன்,
உக்துன் தெரியுமா உங்களுக்கு? உக்துன் மஹ- சஹோ, மகள் உக்துன் சகோதரி சகோதரி, சகோதரி சகோதரி அகவாத், சகோதரி உக்து, சகோதரி சகோதரி. அஹவாத், பத்தாத்துன் இப்ப படிச்சேன். சகோதரிகள் பத்தாத்துன் பத்தையாத்துன். பத்தாத்து இப்ப படிச்சேன். யுவதி யுவதிகள் பத்தையாத். யுவதிகள், யுவதி அதே போல நம்ம அடுத்தது பார்த்தோம் என்னது? ஜதீத் ஜதீதத்துன் ஜதீதுன், ஜதீதத்துன் ஜுதுதுன். பாருங்க, புதியவள் ஜதீதுன் ஓ ஜதீது ஆதிகள் ஓ ஹாதி ஜதீதத்துன் என்ன? இவள் புதியவள், அப்படித்தானே? புதியவள் ஓ புதியவள். இப்ப இதுல பாருங்க, இந்த ஜதீதுனுக்கும் ஜுதுதுன், ஜதீதத்துனுக்கும் ஜுதுதுன். ஜதீதுன்னுண்ட பன்மை பார்த்தோம்ல நாம. ஜதீதுன் போன பாடத்துல ஜதீதுண்ட பன்மை பார்த்தோம், ஜுதுதுன். இந்த ஜதீதத்துனுட பெண்பால் பன்மையும் ஜுதுதுன் தான். பாருங்க, அவதானிச்சிருங்களா? ஓ இதுல நாம மேலுக்கு போன வாரத்துல பாருங்க, போன வாரத்துல படிச்சது பாருங்க. இதுல வந்துச்சுல போன பாடத்துல. இங்க பாருங்க, ஹாதா ஜதீதுன் ஹாவுலாய் ஜுதுதுன். அவதானிச்சிங்களா? ஓ ஆதாததி ஹாதா ஜதீதுன் ஹாவுலாய் ஜுதுதுன். சரியா? ஓ அப்ப ஹாதா ஜுதுதுன், இவர் ஒரு ஆண், இவர் ஆண், இவர் புதியவர். ஹாவுலாய் ஜுதுதுன். அங்கேயும் பாருங்க, அங்கேயும் எப்படி வந்திருக்குது? இவர்கள் புதிய ஜதீதத்துன் ஜுதுதுன். ஜதீதத்துன் ஜுதுதுன், ஜுதுதுன். ஜதீதத்துன் ஜுதுதுன். சரி, இது என்னண்டா? இதுல பாருங்க, அதே மாதிரிதான் பாருங்க, ஜதீதுனுக்கு ஜுதுதுன் தான் நம்ம பாவிப்போம். இதுல பாருங்க, நரி. இப்ப அங்கே நாம பாவிக்கும் பெண்பால், அதாவது ஆண்பால் பன்மைக்கும் ஜுதுதுன். அதை பாருங்க, நான் எழுதுறேன் பாருங்க படத்தை. இதே இடத்துல பாருங்க, ஆதா ஆதா ஜதீதுன், ஆதா ஜதீதுன் ஆவுலாயி ஜுதுதுன். ஆவுலாய் ஜுதுதுன். சரி, அதே மாதிரி இங்க எழுதி பாருங்க. அடுத்து பாருங்க, ஹாதிஹி உண்டாகிறது என்ன எழுதுறது? ஈகத்தில் இருந்தாங்க. ஹாதிஹி ஜதீதத்துன் ஜதீதத்துன் ஜதீதத்துன். இது பண்பால் தானே இப்ப? பண்பால். சரி, ஹாவுலாயி ஜுதுதுன் ஜுதுதுன். ஹாவுலாய் ஜுதுதுன். பாருங்க, இப்ப இங்க நாம ஆண்பால் பன்மைக்கும் ஜுதுதுனத்தான் பாவிப்போம், பெண்பால் பன்மைக்கும் ஜுதுதுன் தான் பாவிக்கும். சரிதானே? சரியா? ஜுதுதுன்னு சொல்லு. இந்த பாருங்க, இந்த ஜுதுதுன், இந்த கிபாருன், இந்த சிகாருன், இந்த திவாலுங்கிறது இது இதர பெண்பால் பன்மை சொல்ல நாம பாவிக்கல. சரியா? அது அடைமொழியை சுட்டிமா அப்படி? இல்ல, இப்ப என்னன்னு தெரியுமா? அதுல என்னண்டு, அதுல வெண்ணைகள் இப்படி வார ஜதீதுன் ஜுதுதுன் கபீருன் கிபாருன்ங்கிறதுல இந்த பெண்பால் பன்மைக்கும் இப்படி சொல்லத்தான் பாவிக்கிறோம். ஆனா பெண்பால் பன்மை சொல்லுக்கு இருக்குது. இப்ப ஜதீதத்துன் ஜதீதாத்துன், கபீரத்துன் கபீராத்துன், சகீரத்துன் சகீராத்துன் என்று நாம அப்படியும் பாவிக்கலாம். ஆனா அதுக்கு பதிலாக எப்படின்றது ஆண்பால் பன்மை சொல்லியும் பாவிக்கலாம். உலாயி ஜுதுதுன்னு சொல்லலாம். சரி, சரியா? ஓகே. இப்ப நீங்க இதுல விளங்கி கொள்றீங்க என்ன? ஹாதா ஜதீதுன், இவர் ஒரு புதியவர்.
ஹாவுலாய் ஜுதுதுன் இவர்கள் புதியவர்கள். சரி, ஹாதிஹி ஜதீதத்துன் இவள் புதியவள், ஹாவுலாய் ஜுதுதுன் இவர்கள் புதியவர்கள். நம்ம அந்த வசனத்துல முன்னுக்கு வர சொல்ல பார்த்து நாம என்ன செய்யலாம், அதை கண்டுபிடிக்கலாம். ஜுதுதுண்டு பாவிக்கலாம். நாம பெண்பால் பன்மையாக வந்தாலும் ஹாவுலாய் ஜுதுதுண்டு பாவிக்கலாம். அதே எல்லா உதாரணத்தையும் பாருங்க. அதே மாதிரி வந்து இங்க பாருங்க, பாருங்க ஆண்பால் பன்மைக்கும் இதே மாதிரி தான் பாவிச்சோம். பெண்பால் பன்மை அதே மாதிரி பாவிக்கும். பாருங்க, ஹாதிஹி கபீரத்துன் ஹாவுலாய் எப்படி வருது இங்க? இங்க கபீரத்துன் இங்க பெண்பால், இங்க கிபார். இப்ப இங்க ஹாவுலாய் கிபார் கபீர் ஆத்துண்டான வரணும். ஹாவுலாய் கபீர் ஆத்துண்டான வரணும் சரியான முறைப்படி. இது இது பெண்பால் பன்மையா வந்தா இங்கேயும் பெண்பால் பன்மையத்தில் வரணும். எப்படி வரணும்? ஹாவுலாயி சரியான முறைப்படி எப்படி வரணும்? ஹாவுலாயி இது ஜதீதத்துன்ன பெண்பால் பன்மையாக்கினா எப்படி வரும்? ஒரு அலிமின் தாவச்சேதம் சரி. ஹாவுலாய் ஜதீதாத்துன் ஹாவுலாய் ஜதீதாத்துன் இவர்கள் யாரு? புதியவர்கள், பெண்கள். இங்க எப்படி பாவிச்சிக்காங்க? ஜுதுதுன் அந்த பெண்பால் அந்த சொல்ல அந்த ஆண்பால் பன்மை சொல்ல ரெண்டு மாதிரியும் பாவிக்கலாம். ஆண்பால் பன்மைக்கும் பாவிக்கலாம், பெண்பால் பன்மைக்கும் பாவிக்கலாம். இதை இப்படியும் பாவிக்கலாம் இப்படின்னு சொல்லலாம். பாருங்க, ஹாதிஹி கபீரத்துன் ஹாவுலாஹி கிபார், ஹாதிஹி சகீரத்துன் ஹாதிஹி சகீரத்துன் ஹாவுலாஹி சிகார், ஹாதிஹி தவீலத்துன் ஹாவுலாஹி திவால். சரியா? சரியா? சந்தேகம் இல்ல? என்ன சந்தேகம்? இல்ல. சரி, இல்ல பின்னுக்கு இந்த இதுகள்ல இந்த உதாரணங்கள் உங்களுக்கு லேசான முறையில சொல்றதுக்காக வேண்டி இல்ல உதாரணங்கள் போட்டிப்பாங்க. சரி பாப்போம். இக்ரா வக்துப் பாருங்க. இதுல இக்ரா வக்துப் இந்த இதுகளை வாசிக்க போக நம்மளுக்கு என்ன சொன்னாங்கிறது லேசா வழங்கும். பாருங்க, வாசிங்க பாப்போம். ஹாவுலாய் இஹ்வதி வஹாவுலாய் வஹாவுலாய் அஹவாதி வஹாவுலாய். இந்த வாவு தெரியுமா? வாவு இது வாவு இது மேலும் உங்கிறதுக்கு வராது. ஹாவுலாயி இஹ்வதி சொல்லுங்க, பொருள் சொல்லுங்க பாப்போம். ஹாவுலாயி இஹ்வதி இவர்கள் சகோதரிகள். சகோதரிகள் இல்லையே, இன்னும் என்னுடைய சகோதரிகள். நல்லா யோசிச்சு பாருங்க. இவர்கள் என்னுடைய சகோதரர்கள். சகோதரர்கள் இல்லையா? அஹுன் ஜம்மு நம்ம படிச்சிருக்கோம். அஹுன் நம்ம அஹுன்ற சொல்லுக்கு மறக்கப்படா. அஹுன்ற சொல்லுக்கு ரெண்டு ஜம்மிரி, ரெண்டு ஜம்மிரி. இஹ்வான் இஹ்வான் இருக்குது, இஹ்வத்துன் இருக்குது. இஹ்வத்துன் இஹ்வத்துன் ஒன்று இருக்குது. இஹ்வத்துன் இஹ்வத்துன் இந்த இஹ்வத்துன் தான் வந்திக்கிறது. இஹ்வத்துன் தான் வந்திக்குது. இஹ்வத்துன் பாருங்க, இந்த இஹ்வத்துன் இதுல இப்படி பாக்குறேன். அப்படி பாருங்க, இது இப்ப இது பன்மை வந்திக்குது, இது சகோதரிகள் வராது. இங்க பன்மை பாருங்க, ஹாவுலா இவர்கள், இஹ்வதி என்னுடைய சகோதரர்கள். ஹாவுலாயின் வந்தாது ஹாவுலாயின் வந்தா அது பன்மைதான். அப்ப இரண்டும் ஒரே கருத்து வராது. இங்க பாருங்க, இங்கேயும் சகோதரர்கள் இங்கேயும் சகோதரர்கள் வர மாட்டாதே. இப்ப ஹாவுலா இஹ்வதி இவர்கள் என்னுடைய சகோதரர்கள், அல்ல நீங்க சொன்ன மாதிரி ஹாவுலா இஹ்வதி இவர்கள் என்னுடைய சகோதரிகள், மேலும் இவர்கள் என்னுடைய சகோதரிகள் என்று வராது. எப்படி வரும்? இவர்கள் என்னுடைய சகோதரர்கள், மேலும் இவர்கள் என்னுடைய சகோதரிகள்.
உஹ்துன் அது கொஞ்சம் அதை கொஞ்சம் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். அது மாறுறது நம்மளுக்கு தெரியும். அஹுன்னுக்கு 2 ஜெம் இருக்குது. ஒன்று இஹ்வத்துன், ஒன்று இஹ்வான். இஹ்வத்துன் ஒன்று இஹ்வான். உஹ்துன் ஜம்மு தான் அஹவாத். உஹ்துன் ஜம்மு அஹவாத். அப்ப அஹவாத்தி இவரு சகோதரிகள். சரி, அடுத்தது பாருங்க. من هؤلاء فتيات من هؤلاء فتيات 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 من هؤلاء الفتيات. هؤلاء بنات فتيات. من هؤلاء بنات مدرستي. هؤلاء بنات المدرستي. அப்ப மன் ஹாஉலாய் யார் இந்த இளம் பெண்கள். அப்ப என்ன நம்ம சொல்றோம்? ஃபத்தாத்துட ஜம்மு ஃபத்தையாத். ஃபத்தாத் பேருக்கு சொன்ன இந்த இளம் இந்த யுவதிகள் யார்? யார் இந்த யுவதிகள்? இந்த யுவதிகள் யார்? அப்ப என்ன பதில் என்ன சொல்றாங்க? ஹாஉலாய் பனாத்துல் முதர்ரிசி. முதர்ரிஸிட மகள்கள். இவர்கள் அதிபருடைய ஆசிரியருடைய மகன்கள். ஆசிரியருடைய மகள்கள். ஆசிரியருடைய மகள்கள். ஆசிரியருடைய மகள்கள். ஏன் ஃபத்தையாத் யுவதிகள்னு வந்து அதான் பனாத். சரி, இப்னுட ஜம்மு மாறப்படாது. இப்னுட ஜம் என்ன சொல்லுங்க பாப்போம். இப்னுட ஜம்மு அபினா. இப்னு ஜம் என்னது? அபினா. ஓ, இப்னு ஜம் அபினா. சரி, பின்துன ஜம்மு பனாத். பின்துன ஜம்மு பனாத். பின்துன ஜம்மு பனாத். அந்த உறவு முறைகள்ல கொஞ்சம் அது மாறுறது. உஹ்துன் ஜம்மு அஹவாத். உஹ்துன ஜம்மு அஹவாத். அஹுன் ஜம்மு இஹ்வத்துன் அல்லது இஹ்வான். சரி, அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பாருங்க. மூணாவது வாசிங்க ஆபம். ஜமீலாத்தி. அபூஹுன்ன பாருங்க. அடுத்த மூணாவது பாருங்க. ஹாஉலாயில் ஃபத்தையாத்தி. ஹாஉலாயில் ஃபத்தையாத்து ஜமீலாத்தி. ஃபத்தையாத்து ஜமீலாத்தி. பாருங்க, இந்த யுவதிகள் ஜமீலாத்தி என்னுடைய வகுப்பு தோழிகள். ஜமீலத்துன் ஜம்மு ஜமீலாத்துன் ஜமீலாத்தி. அபூஹுன்ன தபீபுன். அவர்களுடைய வகுப்பு தோழிகளுடைய அந்த யுவதிகளுடைய பாப்பா யார்? தந்தை ஹபீபு. உம்முஹுன்ன அவர்களுடைய தாய். மேலும் தாய் அவருடைய தாய் ஆசிரியர். முதர்ரிசத்துன் ஒரு ஆசிரியை. உம்முஹுன்ன முதர்ரிசத்துன் ஆசிரியை. அடுத்தது பாருங்க நாலாவது. சரி, நாலாவது பாருங்க. ஐன தாலிபாத்துன். ஐன தாலிபாத்துல் ஜுதுது. ذهبنا إلى المكتبة. இதுல பாருங்க. இப்ப பாருங்க, தாலிபாத்துங்கிறது பெண்பால் பன்மை தானே.
பெண்பால் பன்மை. சரி, இந்த பெண்பால் பன்மைங்க போகல இந்த ஜதீதுங்கிறது பாருங்க ஆண்பால் பன்மையா வந்திருக்குது. ஜதீதுங்கிற என்னது? ஆண்பால் பன்மை. ஜதீதுண்ட ஜெம்மு ஜுதுதுன், அப்படித்தானே? ஜதீதுன் நம்ம படிச்சல்வா. ஜதீதுன்னுண்ட பன்மை என்ன? ஜதீதுண்ட பன்மை என்ன? ஜதீதுண்ட ஜெம்மு ஜுதுதுன், ஜுதுதுன். ஆனா இங்க பாருங்க பெண்பால் பன்மைக்கும் ஜுதுதுன பாவிக்கலாம். பாருங்க அப்போ பெண்பால், இது பெண்பால் பன்மை. தாலிபாத்துங்கிறது மாணவிகள், மாணவிகள் பண்பால் பன்மை. இங்க ஜுதுத பாவிச்சுக்காங்க பாருங்க, அது ஜுதுதுன்னு வரைக்கும். ஐன தாலிபாத்து அல் ஜதீதாத்துன்னு சொல்லலாம். இதாவது இந்த தாலிபாத்துக்கு ஏத்த மாதிரி பெண்பால் பன்மை சொல்லாகவும் கொண்டுடலாம். இப்ப இதுல ஜதீதுண்ட பெண்பால் ஒருமை சொல்ல எப்படி வரும்? ஜதீதத்துன், அப்படித்தானே? ஜதீதத்துன் தானே வரும். இப்ப ஜதீதுண்ட ஆண்பால் ஒருமை, ஜதீதத்துண்ட பெண்பால் ஒருமை தானே இந்த சொல்லு. ஜதீதத்துங்கிறது பெண்பால் ஒருமை தானே. இப்ப இது ஜதீதுண்ட ஆண்பால் ஒருமை, அப்படித்தானே? இது அதுல பெண்பால் ஒருமையாக்குறது எப்படி? ஜதீதத்துன். சரி, இதுல இந்த ஜதீதத்துண்ட பெண்பால் பன்மையாக்குறது எப்படி? ஜதீதாத்துன். கடைசியில அலிபையும் தாவையும் சேர்த்தோம்னா ஜதீதாத்துன் மாறிடும். ஜதீதாத்துன் பாருங்க, ஜதீதாத்துன் மாறிடும். இப்ப இதுல ஐனன் தாலிபாத்து அல் ஜதீதாத்து பிள்ளையாது சொல்லலாம், சொல்லலாம். ஏன்? நாம படிச்சுக்கேன் சிவத்து மௌசூப்ல இந்த 4 விஷயத்தை நாம் அவதானிக்கணும். 4 விஷயம். இது பன்மையாக வந்தா இங்கேயும் பண்பியாக வரும், ஒருமையாக வந்தா இங்கேயும் ஒருமையா, அலிபிலாம் வந்தா அலிபிலாம். அப்ப இப்படி நாம என்ன செய்யலாம்? இந்த ஹரக்கத்தும் உண்டாரிக்கணும். இப்படி ஐன தாலிபாத்து அல் ஜதீதாத்துன்னு சொல்லலாம், தவறு கிடையாது. ஆனால் இந்த தாலிபாத்த ஆண்பால் பன்மை சொல்லாகவும் பாவிக்கலாம்ங்கிறதுதான் இந்த இதை சொல்ல வராங்க. இப்ப நீங்க படிச்சுட்டு போக கூட இது பெண்பால் பன்மையா இருக்குது, ஏன் இங்க ஆண்பால் பன்மையா சொல்ல வந்திருக்குது, பிள்ளையா வெறுமே யோசிக்கப்படா. ஏன் இப்படியும் பெறும், இப்படியும் பெறலாம். இப்படி வளமை அல் ஜதீதாத்தை போடுறது வளமை. இப்படியும் பாவிக்கலாம், இப்படியும் பாவிக்கலாம்ங்கிறது என்னது? உதாரணத்துக்கு பாருங்க, ஐன தாலிபாத்து அல் கிபாரு, எங்க பெரிய மாணவிகள் எங்கே? ஐன தாலிபாத்து அத்திவாலு, என்ன நீளமான மாணவிகள் எங்கே? ஐன தாலிபாத்து அல் கிசாரு, குட்டையான மாணவிகள் எங்கே என்று சொல்லலாம். சரியா? ஒரு மண்மின்சர பாட முடியுது. அடுத்ததுல ஜோதினாங்க. அடுத்த பதில் என்ன சொல்றாங்க? ரஹபின இலல் மக்தபதி, எங்க போயிட்டாங்க நம்ம? அவங்க ரஹபின லைப்ரரி, நூலகத்துக்கு. இப்ப தாலிபாத்துங்கிறது பெண்பால் பன்மானே, அதனால ஃபியலும் எப்படியா வந்தீங்க? பெண்பால் பன்மை. என்னது? ரஹப, ரஹபா, ரஹபு, ரஹபத், ரஹபதா, ரஹபின. பாருங்க, ரஹபின, ரஹபின என்ன? அவர்கள் சென்றார்கள், அவர்கள் பல பெண்கள் சென்றார்கள். ரஹப, ரஹபா, ரஹபு, அவர்கள். சரி, அடுத்தது பாருங்க, பாருங்க 5வது. ஐன வாசிங்க அங்கல. ஐன பனாத்துக்கி யா அம்மதி. அம்மதி. சரி, ஐன பனாத்துக்கி, பனாத்துக்கி யா அம்மதி. என்ன சொல்றாங்க? இங்கே தந்தையோட சகோதரி இங்கே மாமியிட மகள் எங்கே? மாமியிட மகள் எங்கே? பாருங்க எப்படி சரியா வரும். ஐன பனாத்துக்கி, என்னுடைய மாமி, உங்களுடைய மகள்கள் எங்கே? பனாத்துக்கி என்னுடைய மாமி. யா அம்மத்தின்னா மாமி இல்லையா? அம்மத்தின்னா மாமி.
மாமியே, என்னுடைய மாமியே, உங்களுடைய மகள்கள் எங்கே? என்னுடைய மாமி உங்களோட மகள் ஓ, ஹுன்ன ஃபில் மத்பஹ், எங்கே அவங்க? சமையல் அறையில. ஹுன்ன சமையலறை. மத்பஹ், சமையல் அறையிலே உள்ளார். சரி, ஆறாவது. அஹு அஹு அஹாவுலாய் அஹாவுலாய் அஹாவுலாஹி அஹாவுலாயில் முமர்ரிலத்து இந்த அலிப்பும் தாவும் வந்தால் பெண்பால் பன்மை முஸ்லிமத்தும் கண்டுபிடிச்சிடும். பெண்பால் இந்த பெண்பால் பன்மண்டா இது ஆண்பால் ஒருமையா நீங்க உங்களுக்கு லேசா கண்டுபிடிக்கலாம். பாருங்க ஆகும் இது பாருங்க, இது ரெண்டு எழுத்தையும் விட்டு போட்டு பாருங்க. இங்க பாருங்க, இந்த முஸ்லிம் மாத்துங்கிறதுல இந்த தாவையும் விட்டு போட்டு பாருங்க, முஸ்லிம் பாருங்க முஸ்லிம். முஸ்லிம் விட பண்பால் பண்ணுவாங்க முஸ்லிமாத். இது பாருங்க முமர்ரித், இந்த அலிபையும் தாவையும் எடுத்து கொடுப்பாங்க முமர்ரிதுன். இப்ப சொல்லுங்க பாப்போம். அஹாவுலாஹி முமர்ரிலத்து முஸ்லிமத்துன் நஅம் முஸ்லிமாத்தும் அஹாவுலாஇல் முமர்ரிதாத்து முஸ்லிமாத்துன் நஅம். கேள்வி என்ன? அலிஃப் வந்து இஸ்திஃபாம், அப்ப ஹம்சா வந்து இஸ்திஃபாம். சரி, இப்ப என்ன கேள்வி? முமர்ரிதாத்துன யாரு? தாதிகள். இப்ப கேள்வி, இந்த தாதிகள் முஸ்லிம்களா? அப்ப நஅம் என்ன சொல்றாங்க? நஅம்டா ஆம். சரி, இப்ப இதுல பாருங்க, இந்த பதில மட்டும் நஅம்னு சொல்லியிருக்கேன். ஆனா இதுல பூர்ணமாக நாம பதில் சொல்லணும், எப்படி சொல்லலாம்? நஅம் முஸ்லிம். இது அலிஃப் விட்டு போட மாட்டேன். சரி, ஹாஉலாஇல் முமர்ரிதாத்து முஸ்லிமாத்துன் நஅம் ஹாஉலாஇல் முமர்ரிதாத்து முஸ்லிமாத்துன். இந்த தாதிகள் முஸ்லிம்கள் என்று சொல்லலாம். அடுத்து ஏழாவது. முதர்ரிசூன. ஹாஉலாஇ பாருங்க, ஹாஉலாஇ தபீபாத்துன், ஹாஉலாஇ தபீபாத்துன் என்ன சொல்றாங்க? பெண் மருத்துவர்கள். இவர்கள் டாக்டர், வைத்தியர்கள், பெண் மருத்துவர்கள், வைத்தியர்கள். இப்ப சொல்றாங்க என்ன பாருங்க. அப்ப இங்க என்ன? உன்னங்கிறது பெண்பால் தானே, பெண்பால் பன்மை தானே, பெண்பால் பன்மை. இங்க என்ன சொல்றாங்க? அஸ்வாஜுஹுன்ன. இந்த ஹுன்னே சொல்லிட்டாங்க. இவங்க பெண்களாக ஈக்கிறதால இங்க ஹுன்னண்டு வந்துச்சு. அப்ப இவங்க யாரா இருக்கணும்? ஹஸ்பண்ட், அவர்களுடைய கணவர்கள். இவங்க ஆணாக இருக்கணும். இவங்க எப்படியும் ஆணாக இருக்கணும். இங்க பாருங்க, இங்க பன்மை பெண்பால் பன்மை, இங்க ஹுன்ன. சரி, இவங்க எப்படி ஆணா தானே இருக்கணும்? எப்படி பாருங்க, இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க, அஸ்வாஜ் ஹுன்ன ஜவுஜுன். ஜவுஜுன் கணவன், கணவன். சரி, அதுல பன்மை என்ன? அஸ்வாஜுன் கணவன், கணவன்மா. அஸ்வாஜுன் அஸ்வாஜுன். நாங்க எழுதுறது கொஞ்சம் கஷ்டமாகி இதுல பாருங்க. அஸ்வாஜுன் அஸ்வாஜுன் அஸ்வாஜுன மட்டும் எழுதணும் பெருசா. அஸ்வாஜுன் ஜவுஜுண்ட ஜம்மு அஸ்வாஜ். சரி, அப்ப ஜவுஜுன் ஜவுஜுண்ட ஜம்மு ஜம்மு அஸ்வாஜ். அப்ப அஸ்வாஜு ஹுன்ன யாராம்?
இவர்களுடைய கணவன்மார், இந்த வைத்தியர்களுடைய கணவன்மார் யாரா? முதர்ரிசூன, ஆசிரியர்கள். ஆசிரியர்கள். முதர்ரிசூன் ஆசிரியர்கள். முதர்ரிசூன். அடுத்து மன், நீங்க வாசிங்க. மன் மன் ஹாஉலா ஹாதிஹி மன் ஹாதிஹி மன் ஹாதிஹில் ஹாதிஹில் மர்வத்து அல் மர்அத்து. அல் மர்அத்து. மன் ஹாதிஹில் மர்அத்து. ஹாதிஹில் மர்அத்து. மர்அல ஹிய பெண் ஜௌஜத்து தபீபி தபீபில் ஜதீத். ஜதீதி தபீபில் ஜதீதி. என்ன கேள்வி? மன் ஹாதிஹில் மர்அ, யார் இந்த பெண்? மன் ஹாதிஹில் மர்அ, இந்த பெண் யார்? இந்த பெண், இந்த பெண் யார்? சொல்லலாம். ஹிய இங்க பாருங்க, ஹிய இந்த மர்அங்கிறது பெண்பால். ஹிய புதிய மருத்துவரின் மனைவி. ஹிய மனைவி. ஹிய ஜௌஜத்து தபீபில் ஜதீதி. சிபத்து மௌசூப், புதிய வைத்தியருடைய மனைவி. ஜௌஜத்தோட பெண்பால் பன்மை என்ன? ஜம்முல் முஅன்னஸ் அஸ்வஜத்துன். இல்லையே, ஜௌஜத்துன். இந்த ஜௌஜத்துண்ட பெண்பால் பன்மை. இப்ப மனைவிகள் எப்படி சொல்ற? ஜௌஜத்துன் ஜௌஜாத்துன். ஆண்பால் தான் நம்ம என்ன சொல்லுங்க? அஸ்வாஜ். ஆண்பால் பன்மை தான் அஸ்வாஜ். நைக்கி ஆண்பால் பண்ண அஸ்வாஜ். ஜௌஜத்துன் ஜௌஜாத். பெண்பால் பண்பங்க கூட அலிஃபைன் வச்சுட்டோம்னா சரி. உங்களுக்கு இங்க இந்த பாடத்தை மீண்டும் இன்னொரு தரம் படிக்க கூட உங்களுக்கு அதை எப்படி பாட்டுங்க. அடுத்தது பாருங்க, அடுத்து மன்ஹாதியாடு படிச்சிட்டோம். அடுத்தது 9வது. வாசிங்க பாப்போம். அப்னாத்துக ஃபில் மத்ரஸத்தி சானவியத்தி யா உஸ்மா உசாமத்து யா உசாமத்து பௌலுஹுன்ன ஃபில் மத்ரஸத்தி சானவியத்தி வபஹுலுஹுன்ன ஃபில் மத்ரஸத்தி முத்தவஸ்ஸித்தத்தி. இன்னொரு இது சொல்லித்தரம் பாருங்க. ஒரு வசனத்துல இறுதியில இந்த கேள்வி அடையாளம் வந்தா முன்னுக்கு இருக்கிறது கேள்வி அடையாளமா தான் நிக்கணும். சரியா? என்னது இப்ப இந்த வசனத்துல பாருங்க, இந்த கேள்வி அடையாளம் இருக்க இல்லையா? இருக்கு. அப்ப கேள்வி அடையாளம் வந்தா முன்னுக்கு வாரது ஏதோ ஒரு சொல். இந்த மண்ணை பாருங்க, மண் கேள்வி அடையாளம். கேள்வி அடையாளம் இல்லையா? யாருங்கிற கேள்வி தானே. இந்த அலிப்பை பாருங்க, இந்த கேள்வி வர்றது எல்லாத்துக்கும் கேள்வி வந்து பாருங்க. அப்ப நாம என்ன செய்யலாம்டா, இந்த வசனத்தை வாசிக்கக்குள்ள இந்த வார முன்னுக்கு வார வேற எப்பயும் கேள்வியை தான் பெறுவாரு. எப்பயுமே வருவாரு, கேள்வியை தான் பெறுவாரு. சரியா? இப்ப பாருங்க, பனாத்துக்க ஃபில் மதரசத்தி சானவியத்தி யா உசாமத்து பாதுஹுன்ன ஃபில் மதரசத்தி கருத்த சொல்லேலு தானே உங்களுக்கு. பனாத்துக்க மகள்கள், உயர்தர ஹை ஸ்கூல் மகள்கள் வந்து பெரிய ஸ்கூல் இல்லையா? பனாத்துக்க ஃபில் மதரசத்தி தானவியத்தி யா உசாமா. உசாமாவே
உன்னுடைய மகள்கள் உயர்தர பாடசாலையிலேயா படிக்கிறார்கள்? அப்ப என்ன விட பாதுஹுன்ன ஃபில் மதரசத்தி بعضهن في المدرسة பாதுஹுன்ன அதுல குறைஞ்ச மிதிஞ்சல் இருக்குது. பாதுஹுன்ன ஃபில் மதரசத்தி சானவியத்தி பாதுஹுன்ன ஃபில் மதரசத்தி முத்தவசித்தத்தி. அப்ப எல்லாரும் என்ன உயர்தர பாடசாலையில் இல்லை, கொஞ்சம் பேர் சிலர். சிலர் எங்க சானவியாவில் இருக்காங்க, சிலர்கள் இடைநிலை பாடசாலையில் இருக்காங்க. ஃபில் மதரசத்தில் முத்தவசித்தத்தி. சரி, அடுத்தது அல்லத்தி மன்ஹா பனாத்து யா அலக பனா லைலா து யா லைலா பனாத்தி யா லைலா நஅம் லி பனாத்து கிபாருன் பனாத்துன் கிபாருன் கிபார் வஹுன்ன தாலிபாத்துன் பில் ஜாமியத்தி ஜாமியாடா பல்கலைக்கழகம். இப்ப இதுல பாருங்க, லைலாங்கிறது ஒரு பண்பாட் சொல். லைலாங்கிறது ஒரு ஆள பேர். லைலாங்கிறது ஒரு ஆள பேர். லைலா. சரி, என்ன கேள்விங்க? அலக்கி லைலாவே உனக்கு, அலக்கி உனக்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறார்களா? இருக்கு. நாம் லீ பனாத்துன் கிபாருன். பனாத்துன் கிபாருன், பெரிய பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். பெரிய பிள்ளைகள். வஹுன்ன தாலிபாத்துன் ஜாமியத்தி. அவர்கள் பல்கலைக்கழக மாணவிகள். பல்கலைக்கழக மாணவிகள். அடுத்தது பாருங்க, 11வது. மன் ஹாஉலாஇ நிசாஉ திவாலு குன்ன தபீபாத்து அம்ரிகா. மன்னண்டு வருமா? நான் படிச்சிருக்கேன் மேக்கனே. இல்ல, இங்க இவரத அமெரிக்கா. மன் ஹாஉலாஇ நிசாஉ திவால். என்ன சொல்றாங்க? இந்த உயரமான பெண்கள் மனிதர். பெண்கள் நிசா. பெண்கள். இந்த உயரமான பெண்கள் யார்? உன்ன தபீபாத்துன் மின் அமெரிக்கா. அமெரிக்காவிலிருந்து வந்த மருத்துவர்கள். சரி, இப்ப நான் ஒரு கேள்வி ஒன்று இருக்கேன். நான் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவன் எப்படி சொல்றேன்? எனது நாடு ஸ்ரீலங்கா. இல்ல, அப்படி சொல்ல. நான் சொன்ன மாதிரியே சில மொழிபெயர்க்கணும். மின் ஸ்ரீலங்கா. மின் ஸ்ரீலங்கா. மின் ஸ்ரீலங்கா. மின் ஸ்ரீலங்கா. மின் ஸ்ரீலங்கா. சரியா? அப்ப மின் ஸ்ரீலங்கா சொல்லலாம். அடுத்தது 12வது. தபீபத்து ஹரஜ்னா மினல் முஸ்தஷ்ஃபா. الطبيبات خرجن من المستشفى.
அத்தபீபாத்து ஹரஜின மினல் முஸ்தஷ்ஃபா. பாருங்க, வைத்தியர்கள், அதாவது பெண் வைத்தியர்கள் பெண் வைத்தியர்கள் மருத்துவமனையிலிருந்து வெளியேறினார்கள். பெண் வைத்தியர்கள் ஹரஜூண்டு வெளியேறினார்கள். ஹரஜா ஹரஜூண்டு வருமா? வராது. ஏன்? ஹரஜ்னா ஹரஜ்ன ஏன்? பெண்பால் பன்மை. ஹரஜ ஹரஜா ஹரஜு ஹரஜத் ஹரஜதா ஹரஜ்ன. فعل فعلا فعلوا فعلت فعلتا فعلنا. ذهب ذهبا ذهبوا ذهبت ذهبتا ذهبن. அவ பண்பால் பன்மை. வைத்தியசாலையில் இருந்து வெளியேறினார்கள். வைத்தியர்கள் வெளியேறினார்கள். இது மாதி, அதாவது சென்ற கால வினைச்சொல். ஹரஜின ஹரஜின. சரி, அடுத்தது பாருங்க. இக்ரா அல் மிசால சும்ம ஹவ்வில் ஜுமலாத்தியத்தை மிஸ்லஹு. உதாரணத்தை வாசிக்கட்டும், பிறகு அந்த உதாரணத்தை போலே பின்னால் வருகின்ற ஜும்லாக்களை மாற்றியமை. அதுல பாருங்க, பிறகு பாருங்க, மிசால் என்ன செஞ்சாங்க? ஜைனப் பாருங்க, ஜைனப்ங்கிறது பெண்பால், அதனால ஹரஜத்னு வந்தீங்க. ஹரஜ ஹரஜா ஹரஜு ஹரஜத் பெண்பால். خرجت فعل فعلا فعلوا فعلت فعلت. அப்ப இங்க இவ்வளவு خرجன்னு வரலாமா? ஜைனப் خرج வந்தா இலக்கணம் பிழை, அப்படி சொல்லலாம். ஏண்டா இது பெண்பால குறிக்கணும். இங்க ஆண்பால் முதலாவது வினை பெயர் சொல் வந்து இங்கால வினை சொல்ல கொண்டு நம்ம சொல்றோம்டா ஏத்த மாதிரி மாத்தணும். ஹரஜத்னா பெறணும். ஹரஜத்துங்கிறத பாருங்க, ஹரஜாண்டா அவன் வெளியானான், ஹரஜாண்டா அவர்கள் இரு ஆண்கள் வெளியானார்கள், ஹரஜூண்டா அவர்கள் பல ஆண்கள் வெளியானார்கள். அவ ஹரஜத்னா அவள் ஒரு பெண் வெளியானார். அப்ப இந்த ஜைனப் ஹரஜத் மினல் ஃபஸ்லி. அதே போல ஜைனபு வ ஆமினத்து வ மரியமு ஹரஜின மினல் ஃபஸ்லி. சரி, இங்க இப்ப இது மூணு பேரும் பெண்பால் தானே, மூணு பேரும் பெண்பால். ஆனா இங்க ஹரஜத்துன்னு வேற ஏறாது. ஏன்னா இங்க மூணு பேர் வந்து ஹரஜினான் பெறணும், ஹரஜின மினல் ஃபஸ்லி. அப்ப அவர்கள் வகுப்பிலிருந்து வெளியானார்கள். சரியா? அவர்கள யாரு? ஜைனப் ஆமினா மரியம் வகுப்பிலிருந்து வெளியானார்கள். அடுத்தது المدرسة ذهبت إلى الفصل. مدرسة ذهبت إلى الفصل. இதுல ஹரக்கத் வச்சுக்கிறேன். சரியா? பாருங்க, ஆசிரியை ذهبت வச்சுக்கிறேன். சரியா? அது ذهبت எப்படி வரும்? அது ذهبتன்னு இருக்குது. சரியா? ذهبتன்னு வரும். ذهبتன்னு வரணும். இது என்னது? டைப்பிங் மிஸ்டேக். ذهبت. இப்ப சரி பாருங்க, ذهبت. சரியா? ஆசிரியை வகுப்பறையில் சென்றார். பெண்பால் ذهبت. இப்ப இங்க எப்படி வந்திருக்கு? மூணுக்கும் ذهبت வந்து எப்படி வராது? ذهبت வந்து இது என்னது? டைப்பிங் மிஸ்டேக் வந்திருக்கு. அப்ப அல் முதர்ரிஸத்து ذهبت إلى الفصل. ஆசிரியை வகுப்புக்கு சென்றாள். சரி, இப்ப நாம் இதை மாற்றணும். எப்படி? ஆசிரியைகள் வகுப்புக்கு சென்றார்கள் எப்படி மாற்றணும்? எப்படி மாற்றலாம்? ஆசிரியைகள் வகுப்புக்கு சென்றார்கள் எப்படி மாற்றலாம்? முதர்ரிஸாத்துன் ذهب المدرسة ذهبت ذهبنا இல்ல, பெண்பால் பன்மை, அது ஆண்பால் பன்மை. முதர்ரிசூனங்கிறது ஆண்பால் பன்மை. நாம இங்க எப்படி மாத்த போறோம்? பெண்பால் பன்மை தான் மாத்த போறோம். அல் முதர்ரிசாத்து. அடுத்தது
ذهب ذهبنا إلى ذهبت الفصل ذهبنا ذهبنا إلى الفصل ذهبنا ذهبنا إلى الفصل المدرسات ذهبنا إلى الفصل إلى الفصل إلى الفصل جد من أجل هذا சரி அடுத்தது إلى الفصل பாருங்க அடுத்தது الطالبات الطالبات جديدة جديدة جلست في جلست في الفصل அரபுல அரபை பொறுத்தவரையில நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க நம்ம வைக்கிற ஒவ்வொரு ஹரக்கத்தும் தான் நம்ம சொல்ற நம்ம அதாவது வைக்கிற ஒவ்வொரு ஹரக்கத்தும் தான் கடைசி ஹரக்கத்து தான் நம்மள அந்த வசனத்துல பொருளை தீர்மானிக்கிற அல் யாராபு தஹ்தல் மானான்னு சொல்லுவாங்க. யாராபுண்டா நம்ம ஒரு சொல்லுடைய இறுதிக்கு வைக்கிற ஒவ்வொரு ஹரக்கத்தும் தான் கருத்தை பொருளை தீர்மானிக்கிறது. அப்ப நம்ம அந்த ஹரக்கத்துகளை கடைசி ஹரக்கத்துகளை உதாரணத்துக்கு ஒரு ஆள் தாலிபாங்கிறத பிள்ளையா வாய்ச்சாலும் அந்த கடைசியே ஒரு சரியா இலக்கணப்படி வாசிச்சுதான்னு சரியா பொருள் சொல்லுவார். சரி பாருங்க இது சிவத்து மாசு பாருங்க சிவத்து மாசு இல்லையா உங்களுக்கு பார்த்த உடனே நீங்க கண்டுபிடிக்கலாம் சிவத்து மாசு அப்படியே இல்லையா தாலிபத்து அல் ஜதீதத்து ஒரே மாதிரி. இப்ப தாலிபத்துங்கிற முப்ததா அடுத்தது மௌசூப் ஜதீதுங்கிற சிபத். ஏன் இந்த தாலிப பேரு என்ன வர்ணிக்காரு புதிய என்னையா புதிய மாணவி வகுப்பிலே அமர்ந்திருந்தாள். ஜலசத் ஃபில் ஃபஸ்லி அத்தாலிபத்து அல் ஜதீதத்து புதிய மாணவி ஜலசத் அமர்ந்தாள் அமர்ந்திருந்தாள் உட்கார்ந்திருந்தாள் ஃபில் ஃபஸ்லி வகுப்பிலே. இது நாம சொல்லணும் எப்படி புதிய மாணவிகள் வகுப்பிலே அமர்ந்தார்கள் உட்கார்ந்தார்கள். எப்படி சொல்லலாம் அத்தாலிபாத்து சரி அத்தாலிபாத்து ஜுதுது அல் ஜுதுது الجدد 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 جلسنا الجدد جلسنا في الفصل يلا في الفصل جلسنا في الفصل جلسنا بالطالبات الجدد جلسنا في الفصل جلسنا في الفصل جلسنا في الفصل அப்ப வகுப்பிலே மாணவிகள் அமர்ந்தார்கள். சரி அடுத்தது பாருங்க அடுத்தது மூணாவது பின்து முஹம்மதின் பின்து முஹம்மத் பின்து முஹம்மது ذهبت إلى المدرسة இதுல இந்த பிந்த மாத்தணும் இந்த பிந்த மாத்தணும் இந்த ரஹபத்ல மாத்தணும். இங்க இந்த பிந்த மாத்தினோம்டா இங்கேயும் மாறும். எப்படி வரும் பிந்து பனாத்து 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 முஹம்மதின் بنات ذهبنا إلى المدرسة என்ன முஹம்மதுடைய மகள்கள் மகள்கள் மதரசாக்கு எங்க பாடசாலைக்கு சென்றார்கள். சரி அடுத்தது சரி அடுத்தது பாருங்க உங்களுக்கு பயிற்சி தண்டியாங்க. அஷிர் இலல் அஸ்மா இல் தாலியத்தி பின்னால வருகின்ற பெயர் சொல்லுகளை சுட்டிக்காட்டு. அஷிர்ன சுட்டிக்காட்டு. ஏன்னா பிஸ்மி இஷாரத்தின் லில் கரீபி அதாவது
அண்மையில இருக்கின்ற ஒன்றை சுட்டிக்காட்டுகின்ற பெயர் சொற்களை கொண்டு, பெயர் சொற்கள் மூலமாக. அண்மையில நம்மளுக்கு தெரியும், ஒரு அண்மையில் உள்ள ஒன்றை நாம எந்தெந்த சொற்களால சொல்லுவோம்னு தெரியும், நம்ம அதை படிச்சிருக்கோம். அதை தந்திருக்காங்க பிரேக்கெட்டுக்குள்ள, ஹாதா ஹாதிஹி ஹாவுலாயி. இவடத்துக்கு இந்த 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 இடைவெளியில என்னென்ன சொல்லு வருங்கிறத நம்ம என்ன செய்யணும், இந்த 3 சொல்லையும் வச்சு சுட்டி காட்டணும் என்னென்ன சொல்லு வருங்கிறதுல. பாருங்க, அதுல பாருங்க, முதலாவதுக்கு என்ன வரும்? முதலாவதுக்கு என்ன வரும்? ஹாதா அஹி. ஹாதா அஹி. முதலாவதுக்கு ஹாதா. சரி, அது சரி. ஹாதா அஹி. இரண்டாவது உக்தி. ஹாதிஹி உக்தி. ஹாதிஹி உக்தி. உக்தி. அடுத்து மூணாவதுக்கு ரிஜால். மூணாவது சொல்ல என்னது? ரிஜால். ஹாஉலாஇ ரிஜாலுன். ஹாதா ரிஜால். ஹாதா ரிஜால். ஹாதா ரிஜால். எப்படி? ஹாஉலாஇ மனிதர்கள். ரிஜாலுன். ஹாஉலாஇ. 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 ஹாதா ரிஜால்னு வரும். அதே மனிதர்கள். மனிதர்கள் பன்மை. அடுத்தது பாருங்க. அடுத்து நாலாவதுக்கு பன்மை. என்ன சொல்லுவாரு? ஹாஉலாஇ முதர்ரிசூன. ஹாஉலாஇ முதர்ரிசூன. ஹாஉலாஇ. ஹாஉலாஇ. ஹாஉலாஇ முதர்ரிசூன. ஆசிரியர்கள். ஆசிரியர்கள். இவர்கள் முதர்ரிசூன. இங்க இவர்கள் தாலிபாத்துன். தாலிபாத். ஹாஉலாஇ. ஹாஉலாஇ. பெண் வந்தெல்லாம் ஹாவுலாய் தான். ஹாவுலாய், அதாவது ஹாவுலாய். அடுத்தது இங்க அடுத்தது ஹாதிஹி உம்மி. ஹாதிஹி உம்மி. ஹாதிஹி உம்மி. அடுத்தது ஹாதா அபு. ஹாதா அபி. ஹாதா அபி. அடுத்தது எட்டாவது அபி. ஹாதிஹி தபீபத்துன். ஹாதிஹி தாலிபத்துன். அடுத்தது ஹாதிஹி தாலிபத்துன். ஹாஉலாஹி தபீபத்துன். ஹாஉலாஇ தபீபத்துன். தபீபாத்துன். பாத்துன் வைத்தியர்கள். என்ன? பாத்து. பெண் வைத்தியர்கள். அடுத்தது பெண் வைத்தியர். அடுத்தது ஹாஉலாஹி ஹாவுலாய் தாஜிரு. ஹாஜிருவா. பாருங்க, ஹாஜாரு. ஹாஉலாஹி ஹாவுலாய் தாஜிருண்டா ஹாதான்னு போடும். துஜாரு. துஜார். துஜாரும். என்ன? துஜாரும். ஹாவுலாய் துஜாரும். தாஜிருண்டு வாசிச்சம். ஓ, தாஜிருண்டு வாசிச்சம்டா துஜார் வாசிச்சம்னா ஹாவுலாய் போடும். சரி, ஹாதா அஹி. ஹாதிஹி உக்தி. ஹாவுலாய் ரிஜாலுன். ஹாவுலாய் முதர்ரிசுன். ஹாவுலாய் தாலிபாத்துன். ஹாதிஹி உம்மி. ஹாதா அபி. ஹாதிஹி தாலிபத்துன். ஹாதிஹி தபீபாத்துன். ஹாவுலாய் துஜாரும். சரி, இதுவும் அதே மாதிரி தான். வா வா என்று சொன்னா வெய், ஒரு ஒன்றை வைக்கிறது சொல்ற. வா வெய் ஃபில் அமாக்கினில் ஹாலியத்தி, அதாவது இடைவெளி இருக்கின்ற இடங்களிலே. நம்ம சொல்லுவோமா காலியா இருக்குன்னு சொல்லுவோமே, ஒரு இடம் காலியா இருக்கின்ற என்ன இடம்? இது இடம் இருக்கு. ஒரு இடம் காலியா இருக்கு நம்ம தமிழ்ல சொல்லுவோமே, அந்த இடத்துல ஒன்றும் இல்லை, சும்மா இருக்குது. இல்லையோ, ஒரு இடம் காலியா இருக்கு நம்ம சொல்லுவோமே, அது அரபு சொல் தானே அது. ஹாலி, ஹாலியா. அது அமாக்கின் ஹாலியாண்டா, அதாவது எம்டி இடம்னு சொல்லுவோம் நாம். எம்டி அந்த இடத்துல வை மினல் ஜுமலில் ஆத்தியத்தி லமீரன் முனாசிபன், பின்னால வருகின்ற ஜும்லாக்களில் இருந்து பொருத்தமான முனாசிபன், பொருத்தமான லமீரை, பொருத்தமான லமீரை பின்னால வருகின்ற ஜும்லாக்களிலிருந்து எம்டியான இடங்களில் வை. நினைக்கிறது இதுதான் எம்டியான இடம். பாருங்க, நான் கோட அடிச்சு காட்டுற பாருங்க, இந்த இடத்துல ஒன்றும் இல்லை. இவ்விடத்துல பொருத்தமான லமீரை வைக்கட்டாம். சரி, இப்ப இன்னைக்கு இதை வாசிச்சு பொருத்தமான லமீரை நாம வைக்கணும். அதை வாசிச்சோம்னா தான் சரியான லமீரை வைக்கலாம். முதலாவது வாசிங்க. முதலாவது எப்படி வாசிக்கலாம்?
من هذا الرجل من من هذا رجل மன் ஹாதர் ரஜுல் மன் ஹாதர் ரஜுல் رجل மன் ஹாதர் ரஜுலு மன் ஹாதர் ரஜுலு. ரஜுலு. இங்க பாருங்க, இங்க ஹுவ ஹிய ஹும் ஹுன்ன இந்த நாளில் இருந்து ஒரு ஆளை நம்ம எடுத்து வைக்கணும். யார வைக்கலாம்? இந்த இடவழியில வைக்கணும். நாம் சொல்லுங்க, هو யார வைக்கலாம்? அவர் هو ஹுவ வைக்கலாம். ஹுவ هو முதல்லிசுனா. இந்த மனிதன் யார்? அவர் எங்களுடைய ஆசிரியர். ஆசிரியர். எங்களுடைய ஆசிரியர். அடுத்தது இரண்டாவது, ஐன தாலிபத்துன் மாணவிகள் தாலிபாத்துன் தாலிபாத்து ஐன தாலிபாத்து ஐன தாலிபாத்து ஐன தாலிபாத்து. அதுக்கு என்ன வெறும் சொல்லுவாங்க? ஹிய ஹுன்ன அவர்கள் ஹுன்ன அவர்கள் 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 வகுப்பறை அவர்கள். அது ஹுன்ன என்னது? ஹுன்ன ஃபில் ஃபஸ்லி, அவர்கள் வகுப்பிலே உள்ளார்கள். அடுத்தது இதுக்கு மன் ஹாவுலாயி மன் ஹாவுலாயி பித்தியா என்ன? பித்தியத்து ம். ஹும் அபுனாஉ முதர்ரிசி ம். வேற என்ன வரும்? ஹும் ஹும் வரும் என்ன? அவர்கள் ஆசிரியர்களுக்கு மகள்கள். இந்த சொல்ல பாருங்க, இந்த சொல்லு பாக்குறதுக்கு பெண்பால் ஒருமை சொல்லு மாதிரி தான் நீக்குது. அப்படிதான் நீக்குது. ஓ நாம என்ன சொல்லுவோம்? இந்த மக்தபான சொல்ல பாருங்க, கடைசியில வந்தா ஒரு தா வந்தா அது பெண்பால் சொல்லுன்னு சொல்லுவோம். இந்த ஜதீதுங்கிறத சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? பெண்பால் சொல்லுங்க. அதே மாதிரி தான் இந்த சொல்லி பாருங்க. இந்த சொல்ல பாருங்க எப்படி வந்துக்குது. ஃபித்தியான்னு சொல்ல பாருங்க, அந்த ஃபித்தியாங்கிற சொல் பாத்தீங்களா? இது பாருங்க, இதுவும் பெண்பால் சொல்லு மாதிரிதான் நீங்க. அதான் பெண்பால் அது இல்ல. இது என்ன சொல்லுது? இது ஒரு ஆண்பால் சொல்லு பன்மை. பத்தாட பத்தாட பத்தாண்டா இளைஞர், அப்படித்தானே? இவருடைய ஜம்மு தான் இளைஞர்கள் ஃபித்தியாங்கிற. இவருடைய நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பெண்பால் நம்ம வச்சுக்கப்படும். பத்தாட ஜம்மு தான் பித்தியா. அப்ப இங்க எப்படி வரும்? எப்படி வரும்? ஹும்முடன் பெறும். வெரி குட். ஹும்முடன் பெறும். இங்க ஹும்முடன் பெறும். சரி, இப்ப ஐன தாலிபத்து அல் ஜதீதத்து. ஐன தாலிபத்து அல் ஜதீதத்து ஹிய ஃபில் மக்தபதி. ஹிய ஃபில் மக்தபதி. சரி. அடுத்தது மன் ஹாஉலாஇ மன் ஹாஉலாஇ நாஸ். இந்த மனிதர்கள், இந்த மக்கள் யார்? யாரு? ஹும். நீங்க எப்படி வரும்? ஹும் 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 ஹுஜ்ஜாஜுன் மினல் ஹிந்தி. மினல் ஹிந்தி. இந்தியாவில் இருந்து ஹாஜிகள். சரி, அடுத்தது பாருங்க. ஐன தபீபத்து. ஐன தபீபாத்து. தபீபாத்து எங்க எப்படி வரும்? என்ன சொல் போடுவோம்? ஹுன்ன ஃபில் ஹுன்ன. வரும் ஹுன்ன. அடுத்து என்ன வரும்? ஹுன்ன. அது சரி. அடுத்தது என்ன? ஹுன்ன ஃபி ஹுன்ன ஃபி முஸ்தஷ்ஃபில் வைத்தியர்கள். பெண் வைத்தியர்கள். ஓ ஃபில் முஸ்தஷ்ஃபில் விலாதா, அது மகப்பேற்று வைத்தியசாலையில் உள்ளார்கள். ஓ அடுத்தது மன் ஹாதல் வலதுல்லதி ஹரஜ மின் பைத்திக. மன் ஹாதல் பலதில்லதி ஹரஜ மின் பைத்திக. உன்னுடைய வீட்டிலிருந்து வெளியான இந்த சிறுவன் யார்? உன்னுடைய வீட்டிலிருந்து வெளியான இந்த சிறுவன் யார்? இந்த சிறுவன் யார்? யாரு? ஹுவ இப்னு அஹி. இப்னு அஹி. ஹுவ இப்னு அஹி. அவர் யாரு? என்னுடைய சகோதரனுடைய மகன் அவர். சரியா? அடுத்தது
من أين هؤلاء மின் ஐன ضيوف ஹாஉலாஇ ضيوف. இந்த விருந்தாளிகள் லைஃப் லுயூஃப், இந்த விருந்தாளிகள் எங்கிருந்து? எங்கிருந்து வந்திருக்காங்க? எங்கிருந்து வந்தவர்கள்? எங்க எப்படி வர சொல்லலாம்? அடுத்த என்ன சொல்லலாம்? هو من இது வந்தாலே هو من من الرياض. அப்படி வரும் அடுத்த الرياض هو من هم من الرياض الرياض. هم من الرياض. ஹும் மினர் ரியாத். இப்ப மின் ஹாஉலாஇ sorry மின் ஐன ஹாஉலாஇல் முமர்ரிதாத். من أين هؤلاء முமர்ரிதாத். இந்த தாதிகள் எங்கிருந்து வந்து எங்க எந்த நாடு எங்கிருந்து வந்தீங்க? என்ன வரும் அடுத்த ஹுன்ன الفلبين. ஹுன்ன மின் பிலிப்பீன். من ஹுன்ன فلبين மினல் பிலிப்பீன், பிலிப்பின் நாட்டை சேர்ந்தவர்கள். அடுத்தது மன் மன் ஹாதிஹி ஹாதிஹி ஃபதாத். فتاة. هي பின்துல் هي முதர்ரிசதி. بنت المدرس. முதர்ரிசதி. யார் இந்த யுவதி? யார் அவள்? ஆசிரியையினுடைய மகள். ஆசிரியையுடைய மகள், ஆசிரியருடைய மகள். சரி, நம்ம படிச்ச விஷயத்த இங்க போட்டியாங்க பின்னாலா நம்ம படிக்கலாம். வேகரை பார்த்தது இங்க பின்னால போட்டியாங்க. சரி, இதுல பாருங்க, பாடம் ஒரு நிமிஷத்துல முடியுது, இதையும் முடிச்சிடுவோம். ஹாத்தி ஜம் அல் அஸ்மானாத்தி, பின்னால வருகின்ற பெயர் சொற்களுடைய ஜம்முகளை கொண்டு வா. இப்ப அரபுல கொண்டு வான்னு சொல்ற, கொண்டு வா. கொண்டு வாங்கிறதுக்கு கொண்டு வாங்கிறது ஹாத்தி. என்ன சொல்றது? ஹாத்தின்டா என்ன சொல்றது? கொண்டு வா. நேரத்துக்கு தேயிலையை கொண்டு வா எப்படி சொல்ற? ஹாத்தி ஷாய். ஹாத்தி ஷாய். தேயிலைக்கு ஷாய். சரியா? ஹாத்தி ஷாய். இப்ப தேயிலையை கொண்டு வா. சரி, இதுல ஜம்முகளை உங்களுக்கு சொல்ல தெரியும் தானே? சொல்லுவீங்க. உஹ்துன், أخوات பின்துன், خوات.